மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்கும்படி மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த GR சுவாமிநாதன் இது தொடர்பாக கோயில் நிர்வாகம், அரசு தரப்பு மற்றும் அங்குள்ள தர்கா சார்பில் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஆஜரானார். காலமாக உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தான் விளக்கு ஏற்றப்படுகிறது. தவறான உள்நோக்கத்துடன் ராம ரவிக்குமார் மனு தாக்கல் செய்துள்ளார். எனவே மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என வாதிட்டார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீப திருநாளில் பன்னெடுங்காலமாக தீபம் ஏற்றும் நடைமுறை இருந்து வந்துள்ளது. 2ஆம் உலகப் போரின் போது பாதுகாப்பு காரணம் கருதி அப்போதைய ஆங்கிலேய அரசாங்கம் இந்த நடைமுறைக்கு தற்காலிக தடை விதித்தது. இந்நிலையில் உச்சிப்பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் டிசம்பர் 3இல் கார்த்திகை தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்ய சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிர்வாகத்திற்கு மனு அனுப்பினேன். மேலும் மலை உச்சியில் பழமையான தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற சட்ட ரீதியாக தடை இல்லை. இங்கிருந்து 15 மீட்டர் தொலைவில் தான் தர்கா உள்ளது. பழமையான தூணில் ஏற்றுவதற்கு பதில் பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் தீபம் ஏற்ற கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இது சரியான நடவடிக்கை அல்ல என ரவிக்குமார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்த ஆண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல, உரிமையியல் வழக்காக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தர்கா சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை வக்ஃப் வாரியத்தின் கருத்துக்களை கேட்டறிந்த நீதிபதி திருப்பரங்குன்றம் கோயில் மற்றும் மலை உச்சிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கினார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் இந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற நயினார் நாகேந்திரன் ஆளுநர் மாளிகை மக்கள் இல்லம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். மேலும் மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை குறை சொல்வது முதலமைச்சரின் வாடிக்கையாக உள்ளதாகவும் விமர்சித்தார். 4.25 வருஷம் ஆச்சு. மத்திய அரசு எந்த திட்டம் சொன்னாலும் சரி, திட்டம் அறிவிச்சாலும் சரி, உடனடியாக எதிர்த்து பேச வேண்டியதுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய வேலையை தவிர, இவங்க மட்டும் பேர்களை மாற்றி வைப்பாங்க. இப்போ என்ன பேர் மக்கள் தானே வச்சிருக்கிறாங்க. லோக்னா என்ன மக்கள், இதுல என்ன குறைபாடு கண்டுபிடிக்க முடியும்? மழைக்காலத்தில் கண்ட்ரோல் ரூமில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெள்ள நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ள விவசாய நிலங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டசபை தொகுதிகளில் 40.4000 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். சென்னை மாவட்டத்தில் 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட SIR படிவங்கள் பெறப்பட்டு தேர்தல் கமிஷன் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளன. இதில் 15 ஆண்டுகளுக்கு முன் இறந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படாமல் பட்டியலில் இருப்பது சிறப்பு திருத்த பணியில் கண்டறியப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கூறியதாவது, சென்னையில் உயிரிழந்தவர்களின் வாரிசுகள் அவர்கள் இறந்ததை தேர்தல் கமிஷனுக்கு தெரியப்படுத்தி நீக்கி இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இறந்தவர்கள் இன்றும் வாக்காளர் பட்டியலில் மட்டும் வாழ்கின்றனர். அதேபோல சென்னைக்கு வந்து பின் இடம்பெயர்ந்தோர் சென்னை மாவட்டத்தில் இருந்து புறநகர் மாவட்டத்திற்கு சென்றோர் அங்கேயும் வாக்காளர்களாக உள்ளனர். அவர்கள் ஏற்கனவே இருந்த இடத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களது பெயரை நீக்காமல் உள்ளனர். அதன்படி சென்னை மாவட்டத்தில் மட்டும் 7 முதல் 10 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் வரை தற்போது பட்டியலில் இருந்து நீக்க வாய்ப்பு உள்ளது என தெரிவித்தார். நேற்று பார்லிமெண்டின் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கும் முன் பாராளுமன்ற வளாகத்தில் நிருபர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி பேட்டியளித்தார். இன்று நடக்கும் பார்லிமெண்ட் கூட்டம் இந்திய வளர்ச்சிக்கு உதவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வளர்ச்சியை நோக்கிய இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. பீகாரில் ஜனநாயக குரல் தேர்தல் மூலம் எதிரொலித்தது.
இந்த தோல்வியை மனதில் கொண்டு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யக்கூடாது என்றும், தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியில் இருந்து மீண்டு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். தொடர் வெற்றியால் எங்களுக்கு அகங்காரம் இல்லை. இந்தியா எப்போதும் ஜனநாயகத்தை காக்கும் நாடாக விளங்குகிறது. பார்லிமெண்டை கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தும் இடமாக பயன்படுத்தக்கூடாது. குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும். மக்கள் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்டில் பேச வேண்டும். இளம் எம்பிக்கள், முதல் முறை எம்பிக்கள் பார்லிமெண்டில் அதிக நேரம் பேச முன்னுரிமை அளிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் தங்கள் அமளியை அவைக்கு வெளியே வைத்துக் கொள்ளட்டும். அவைக்கு உள்ளே அமளியில் ஈடுபடக்கூடாது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியே முதன்மையானது என பிரதமர் மோடி தெரிவித்தார். தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் விலைகள் குறையாமல் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு தீவிரமாக உள்ளது. பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் அணுசக்தி மசோதா உட்பட 14 முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதில் ஒன்று புகையிலை பான் மசாலாவுக்கு புதிய வரி. இந்த மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். எந்த தேதி என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பார்லிமெண்டின் குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றி சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என அரசு உறுதியாக உள்ளது என்று பாராளுமன்ற வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சர்வதேச ஐடியா, இன்டர்நேஷனல் ஐடியா என்பது உலகளவில் ஜனநாயக செயல்முறைகளை ஆதரிக்கும் ஒரு அரசுகளுக்கு இடையேயான அமைப்பாகும். டிசம்பர் 3ஆம் தேதி நடக்கும் நிகழ்ச்சியில் 2026ஆம் ஆண்டின் சர்வதேச ஐடியாவுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கும் பொழுது, இந்தியாவில் சுதந்திரமான, நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தலை வெற்றிகரமாக நடத்துவதை உலகம் அங்கீகரிக்கிறது. எனவே 30 ஆண்டுகளின் வரலாற்றில் முதல் முறையாக உலகின் 37 நாடுகளின் குழு இந்தியாவை இன்டர்நேஷனல் ஐடியாவின் தலைமை பொறுப்பை ஏற்க அழைத்துள்ளது. இது இந்திய மக்கள் மற்றும் அனைத்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய கௌரவமாகும் என தெரிவித்துள்ளார். புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவும் வகையில் நம் நாட்டு விமானப்படை விமானங்கள் மற்றும் கடற்படையின் கப்பல்கள் அந்நாட்டுக்கு விரைந்துள்ளன. ஆபரேஷன் சாகர் பந்து திட்டத்தின் வாயிலாக நம் விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்களில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 80 பேர் மற்றும் 21 டன் அத்தியாவசிய பொருட்கள் இலங்கைக்கு இந்தியா அனுப்பியது. மேலும் ஒரு விமானத்தில் மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படை கப்பல் INS சுகன்யா திரிகோணமலை துறைமுகத்துக்கு சென்றுள்ளது. இந்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவும் வகையில் 21 டன் நிவாரணப் பொருட்களையும் மற்றும் 80 தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்களையும் இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் உதவி செய்து வருகின்றனர். வெள்ள பாதிப்புகள் குறித்து இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார். அப்போது வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஆபரேஷன் சாகர் பந்துவின் இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க தயார் என்று அவர் உறுதியளித்துள்ளார். அப்போது நிவாரணப் பொருட்களை மீட்பு படையினரையும் அனுப்பி உதவிய பிரதமர் மோடிக்கு இலங்கை மக்களின் சார்பில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த மோதலுக்கு பிறகு கடந்த சில தினங்களாகவே இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் அசாதாரணமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ரத்தமும் வர்த்தகமும் ஒன்றாக நடக்காது என்று பாகிஸ்தானின் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அதாவது ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தை பாகிஸ்தான் நிறுத்தியுள்ளது. கடந்த அக்டோபர் 11ஆம் தேதி முதல் ஆப்கானுடனான எல்லை தாண்டிய வர்த்தகத்தை பாகிஸ்தான் நிறுத்திவிட்டது. இதனால் உஷாரான ஆப்கானிஸ்தான் இந்தியா, ஈரான் உள்ளிட்ட நாடுகளுடன் தங்களின் வர்த்தக திசை திருப்பியுள்ளது. இது ஏற்கனவே பலவீனமாக உள்ள பாகிஸ்தான் பொருளாதாரத்திற்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஆப்கானுடன் வர்த்தகத்தில்
காலத்திற்கு தடை செய்ததன் மூலமாக தனது தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டதாக பாகிஸ்தானில் உள்ள பலரும் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்துள்ளனர்.